இந்த நாளில் கூட கேள்வி பதில் என்ற நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கும்படியா வந்திருக்கோம். சில கேள்விகளை பைபிள்ல இருந்து நான் கேட்கலான்னு இருக்கேன். கண்டிப்பா கேட்கலாம். வேதத்துல பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை குறித்து நான் படிச்சிருக்கேன். ஆனா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ நான் படிச்சது எப்படின்னா, அவங்க நிறைய வைத்தியர்களை பார்த்தாங்க, ஆசையெல்லாம் செலவழிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு சுகம் கிடைக்கல. தேவன் வல்லமையை வெளிப்படுத்துவார்னு சொல்லி அதை கேள்விப்பட்டு போய் கடந்து போய் அந்த வஸ்திரத்தை தொடுறாங்க, தொட்டு சுகம் அடைகிறாங்க. அப்படி அந்த வஸ்திரத்துல அப்படி என்ன இருக்கு பாஸ்டர்? நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. முதல்ல அந்த வஸ்திர தொங்கல் எதற்காக தேவன் கொடுத்தார் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த வஸ்திரத்துல தொங்கல்ல எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குன்னு நான் அதையும் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? நீங்க வாசிச்சு பாருங்க. என்னாகமம் 15 37 38 39 வாசிக்கலாமா? கண்டிப்பா வாசிங்க. வேதத்துல என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 37 38 39 நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீலா நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். பாத்தீங்களா? அப்ப வஸ்திர தொங்கல் எதற்கு அப்படின்னா, முதல்ல ஆண்டவர் பிரமாணம் கொடுக்கிறார். என்ன பிரமாணம் கொடுத்திருக்கிறாரு? நியாய பிரமாணம் 613 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். இப்ப அதுல வஸ்திர தொங்கல் எதுக்கு, அந்த இளநில நாடா கட்டினது எதுக்கு அப்படின்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்திக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனிதன் அவர் பேசும்போது பொய் அவர் சொல்ல போறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த அப்படி காலை பார்க்கும்போது, அந்த வஸ்திர தொங்கலை பார்க்கும்போது அந்த பிரமாண ஞாபகம் பொய் சொல்லாதிருப்பாயாக. அதுக்காக தான் தேவன் முதல்ல வஸ்திர தொங்கலை கொடுத்திருக்கிறார். ஓகேவா? வஸ்திர தொங்கல் ஏன் தேவன் கொடுத்தாருன்னா இதற்காகத்தான். சரி, இப்ப வஸ்திர தொங்கலை தொட்ட உடனே ஏன் சுகமாச்சு, அப்படி வஸ்திர தொங்கல என்ன இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, வஸ்திர தொங்கல் என்ன இருக்குன்னா, சங்கீதம் 104:2 வாசிச்சு பாருங்க. என்ன இருக்குன்னு வாசிங்க. சங்கீதம் 104:2 வாசிப்போமா? ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறார். அப்போ அந்த மகளுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? வியாதி, அநேக நாட்களா பாடுகள், மருத்துவர்கள் நம்பினாங்க, பொருளாதாரத்தை செலவழிச்சாங்க, ஆனா என்ன இல்லை, விடுதலை இல்லை. அப்போ அவங்களுக்கு ஒரு இருள், வியாதி என்ற ஒரு இருள். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த இருள் இருக்கிற ஒரு மகள் போய் வெளிச்சத்தை தொடுகிறாள். அவருடைய வாழ்க்கை, இருளா இருந்த வாழ்க்கை வெளிச்சமாய் மாறுகிறது. விலகி போயிடுச்சு. அந்த வஸ்திரத்துல என்ன இருக்குன்னா வெளிச்சம் இருக்குது. வெளிச்சம் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. நான் இன்னும் ஒரு வசனம் சொல்றேன், வாசி பாருங்க. வெளிப்படுத்தினல் 19:16 வாசிச்சு பாருங்களேன். வெளிப்படுத்தினல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் இப்படியா சொல்கிறது, ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? அப்போ என்ன இருக்கு அவர் வஸ்திரத்துல? ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா என்ற நாமம் ஒரு வஸ்திரத்துல இருக்கு. அப்போ யோவான் 1:14 சொல்லப்படுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் என்னை ஏற்றுக்கொண்டு என் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேருக்கு பிள்ளையாக அதிகாரம் கொடுத்திருக்கு. அப்போ இந்த மகள் இருளுக்குள்ள இருக்கிறா, பாவத்துக்குள்ள இருந்திருக்கிறா. ஒருவேளை அந்த வியாதி பாவத்துல கூட வந்திருக்கலாம். வியாதி கண்டிப்பா பாவத்திலே வரும், கண்டிப்பா பாவத்தினாலதான் வியாதி வரும். அப்போ அந்த வியாதியில, அந்த இருள்ல இருக்கிறவ, மரண இருளில் இருக்கிறவ என்ன பண்ணா, போய் அந்த வஸ்திரத்தை வெளிச்சத்தை தொட்டா அவளுக்கு வெளிச்சம் உண்டாயிற்று. இப்ப இந்த வஸ்திரத்தை தொட்டோன்னு என்ன ஆகுது தெரியுமா? என் நாமத்தின் மித்தம் என்னை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ, அப்போ அவள் நாமத்தை தொட்டா அவள் தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டா. ஆமா, அவன் இன்னைக்கு பாருங்க, நம்ம அப்படிப்பட்ட விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கிறான். உங்க சந்தேகத்துக்கு கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா? சரி,
மட்டும் நம்மளுடைய பொருளாதாரமோ நம்ம அநேக மனிதர்களோ நம்ம சுகப்படுத்த முடியாது. கண்டிப்பா பரிபூர்ண விடுதலை அவருடைய வல்லமை, அந்த ஒளி அதை தேடி அவர் போனதுனால. ஆமா, அவர் சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்லியிருக்காருன்னா, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் சொல்லியிருக்காரு. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமா, பாருங்க, எத்தனையோ தற்காலிகமான வெளிச்சத்தை தேடி மக்கள் ஓடுறாங்க, அதனால விடுதலை கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இவர்தான் மெய்யான ஒளி. இந்த மெய்யான ஒளியை நம்ம தேடி போகும்போது நிச்சயம் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். தேங்க்யூ. இந்த நாளில் கூட நம்ம எல்லாரும் கேட்டோமா, இந்த விசுவாசம் உண்மையிலே நமக்குள்ள பெருகும்படியாய் அந்த வஸ்திரத்தை எப்படி அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ போய் தொட்டு அந்த வல்லமை, அந்த ஒளியை பெற்று கொண்டாங்களோ, அதே போல நம்மளும் இருளுக்குள்ள இருக்கலாம். தேவனுடைய அந்த வல்லமை நம்ம போய் தேடி தொட முடியாது. ஆனா நமக்கு கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதம். அந்த வார்த்தை என்கிற ஒளியை நம்ம தினமும் தொடும்போது, அதை வாசிக்கும் போது, அதை பார்க்கும் போது, உங்களுக்குள்ள எந்த இடத்துல இருந்து நீங்க கேட்கிறீங்களோ, எந்த இடத்துல இருந்து நீங்க வாசிக்கும் போது அந்த அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக போய் எல்லா குறைவையும் அது மாற்றும். அந்த வல்லமை உங்களுக்குள்ள. பாஸ்டர், இதுக்காக ஒரு சின்ன பிரேயர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம ஜெபிப்போம். தொடர்ந்து நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, உங்களுக்கு அந்த பதில் கிடைச்சிருச்சா? நிச்சயமா. உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கா? ஆசீர்வாதமா இருந்துச்சு. கண்டிப்பா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நம்முடைய அன்பின் குமாரனாக இயேசுவின் நாமத்தினால பரிசுத்தாவின் துணையோடு இந்த நாளிலே இந்த மகள் கேட்ட இந்த கேள்விக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமை அடைவதாக. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொன்ன போல, இப்படிப்பட்ட இருளில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. வியாதியிலிருந்து, பலவீனங்களிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையாக்கி இன்றைக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.